ஓகே, ஹாய் எவ்ரி ஒன். இப்போ உங்களுக்கு நேற்று பார்த்த ஒரு பேஷண்டோடைய ரிப்போர்ட் அது சிடி ரிப்போர்ட். ஆக்சுவலி ஸ்டோன் தான், ஆக்சுவலி யூட்ரிக் ஸ்டோன். அது ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ஸ்டோன் இருந்து வெளில வந்துருச்சு. இப்போ செகண்ட் டைம் இது இந்த பேஷண்ட்டுக்கு ஸ்டோன். இது கொஞ்சம் க்ளோஸ் ஆகாது. நீங்கள் தெரியுதா பார்த்துக்கா ஸ்க்ரீன் டச் பண்ண போதும். ஸ்க்ரீன் டச் பண்ண கிளிக் பண்ண சி இஸ் எ வெசிகோயூட்ரிக் ஜங்ஷன் கால்குலை. தெரியுதா அஜித்? தெரியுது சார். வெசிகோயூட்ரிக் ஜங்ஷன் கால்குலை இது. யூ கேன் சி ஹியர். இந்த தெரியுதா இன்னும் க்ளோஸ் ஆகும் தெரியுது. ஓகே, வெசிகோ ஜங்ஷன் இருக்குது கால்குலை. இது வேறு எதுவும் இங்கே இந்த கிளியராக தெரியுது. இங்கே கொஞ்சம் பிக் பிக்சர். ஓகே, பேக்கில் போச்சு. ஸோ இங்கே என்னென்னா இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு வந்து அது ஹெச் வந்து ரொம்ப அதிகம். டென்ஸ் கால்குலை. கம் க்ளோஸ். See, very dense calculi. You can see even denser than the bone. So that much very dense calculi. Here, ஒரு urologist aspectல ஒரு dense calculi வந்து surgical option என்ன பண்ணுவாங்கன்னா EHW பண்ணும்போதோ இல்லைனா வந்து டென்ஸாக இருக்கிறது வந்து யூரிட்டரி அவல்ஷன் வாய்ப்பு இருக்குங்கிறது அவங்களுக்கு வேற ஆஸ்பெக்ட் இருக்கு. பட் when it comes to சித்தா டாக்டர், dense calculiனா அதோட வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ it will always try to descend that the weight of the stone நமக்கு ஹெல்ப் பண்ணும். யூரோலஜிஸ்ட் ஹெல்ப் பண்ணாது, நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இட்ஸ் கமிங் டவுன். இந்த பேஷண்ட்டுக்கு வந்து இது சர்ஜரிக்கு நான் அனுப்பல. பிகாஸ் ஈவன் தோ இட்ஸ் a very big stone, நான் சர்ஜரிக்கு அனுப்பல. ரீசன் வந்து அந்த பேஷண்டோட நாடி வந்து வாதா அப்பீட்டர். when வாதா இஸ் upbeat, we need not worry that the weight of the stone as well as the upbeat வாதா will push the stone down. So that's why I sent the patient. ஏன்னா நார்மலான நாடி இருக்குதுன்னா அவங்களுக்கு வாதம் அதிகப்படுத்துறதுக்காக நம்ம வந்து கசப்பு சுவையில் தண்ணி நிலவேம்பு கொடுக்கலாம். பட் இந்த பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி வாதம் வந்து அப்டேட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால கிட்னி இஸ் ப்ராப்பர்லி ஃபங்க்ஷனிங். தி சிஸ்டம் இஸ் ட்ரைங் டு புஷ் இட் டவுன். சைஸ் ஆஃப் த ஸ்டோன் வந்து இருக்கிறத விட டென்சிட்டி ஆஃப் த ஸ்டோன் வந்து வெயிட் ஆஃப் த ஸ்டோன் அதிகங்கிறதுனால நேச்சுரலி அபார்டனல் ஹெல்பர்ஸ் டு புஷ் இட் டவுன். ஸோ அட்வைஸ் வந்து கரும்புச்சாறு குடிக்க சொன்னோம். ட்ரிங்க் லாட் ஆஃப் கரும்புச்சாறு 3 hours ஒன்ஸ் வந்து 1 ounce 2 ounce கரும்புச்சாறு குடிக்க சொல்லியிருக்கு. அதர்வைஸ் வந்து நோ சப்போர்ட் அட் ஆல். இந்த பேஷண்டோட ஸ்டோன் வெளில வந்துடும். பட் சேம் டைம் இஃப் வாதம் இஸ் நாட் தேர், இந்த பேஷண்ட் இஸ் ஹேவிங் டவுன்ஃபால் ஆஃப் வாதா, யூஸ்வலி ஐ யூஸ் டு அட்வைஸ் த பேஷண்ட் டு கோ ஃபார் சர்ஜரி. வெயிட் பண்ண மாட்டோம். என்ன ரீசன்? டவுன்ஃபால் ஆஃப் வாதா ரெண்டு விஷயத்தை சொல்லுது. ஒன்று இன்ஃபெக்ஷனை சொல்லுது, இன்னொன்று கிட்னி ஸ்ட்ரகிளிங் சொல்லுது. வாதம் அப்டீட்டில் இருக்கும்போது அந்த பிரச்சனையே கிடையாது. தைரியமாக பேஷண்ட் வந்து மருந்தே கொடுக்காம இருக்கலாம். நாடி நார்மலாக வாதத்தை அதிகப்படுத்துறதா கொடுக்கலாம். பட் வென் இந்த வாதம் ஆல்ரெடி இஸ் அப்டீட்னா நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. யூ ஹேவ் டு வெயிட், யூ ஹேவ் டு ரீஅஷ்யூர் த பேஷண்ட் தட் டோன்ட் வரி, த ஸ்டோன் வில் கம் டவுன். நம்ம சொல்லி அனுப்பணும், அது ரொம்ப முக்கியம். இந்த பேஷண்ட் தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கு, ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்கு. இப்போ ஒரு ஸ்டோன் கண்டிப்பாக வந்து வித்தின் 2 days வந்துடும். அந்த பிறகு நானே அந்த ஸ்டோன் எடுத்து ஃபோட்டோட உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நான் ஹியர் வி ஷுட் நோ ஒன் திங். ஹியர் 3 ஃபேக்டர். ஒன்று தேர் இஸ் அ இப்போ இந்த சேம் பேஷண்ட்டுக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணியிருந்தோம்னா 3.6 அண்ட் இங்கே 2.6 சம்திங் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதோடைய டென்ஸ் பாருங்கள். இந்த ஸ்டோன் எல்லாமே தெரியாது அல்ட்ராசவுண்டில். ஸோ யூரிட்டரில் இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்போ அதனால வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது இந்த ஸ்டோன் நம்ம இதே மல்டிபிளாக இருந்துச்சுன்னா இந்த 3 mm 4 mm 2 mm சொன்னால் கலெக்டிவாக இருக்கும். அல்ட்ராசவுண்ட் தெரியாது. பட் ஃபியூ டேஸ் கழிச்சு நம்ம ஒருவேளை வந்து தெரியாமல் சிறுவீரை கஷாயம் கொடுத்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பர்டிகுலர் டேல பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்டோனை வந்து கிட்டியில் உட்காந்துருக்கும், நமக்கு தெரியாது. தட்ஸ் வை வி ஹாவ் டு சிடி டு ரூல் அவுட் வெனி ஏதாவது ஸ்மால் கிரேவல்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இங்கே தெரிஞ்சிச்சு 2-3 குட்டி ஸ்டோன் இருக்கு பேஷண்ட்டுங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. வியூஜே ஜங்ஷனில் வந்து ஒரு நல்ல டென்ஸ் கால்குலை இருக்குது. நவ் திஸ் இஸ் நாட் அ டைம் டு கிவ் சிர்பிஏ. பிகாஸ் இப்போ நீங்கள் கொடுக்குறது எப்பயுமே வியூஜே ஜங்ஷனில் இருக்கிற கால்குலையை டச் பண்ணவே பண்ணாது. பட் உண்மையில் என்ன நடக்கும்னா அந்த கிட்னிக்குள்ள இருக்கிற இன்ட்ரானல் கால்குலை டச் பண்ணும். தட் வில் கம் டவுன். ஏற்கனவே இங்கே இருக்கிற ஸ்டோன் பிண்டி நின்றுக்கும். அது ஒரு ஹெராக்கிலேயே சர்ஜிக்கல் எமர்ஜென்சியாக போயிடும். ஸோ திஸ் இஸ் அ டைம் வேர் வி ஷுடன்ட் கிவ் சிரிபிலே கஷாயம். வி ஷுட் வெயிட் அண்ட் சி. இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா டு இன்க்ரீஸ் ஃபோர்ஸ் ஆஃப் யூரின், அதிகமாக யூரின் ப்ரொடியூஸ் ஆகணுங்கிறது தான் நம்மளுடைய ஒரே எய்மாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? கரும்புச்சாறு இஸ் பெஸ்ட் திங். ஜஸ்ட் லைக் மாடர்ன் மெடிசன் 5% டெக்ஸ்டர் கொடுக்குறோம். நம்ம கரும்புச்சாறு கொடுத்தா இட் வில் ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் யூரின் வித் இன் ஷார்ட் டைம். எஸ், அப்சல்யூட்லி த பேஷண்ட் ஷுடன்ட் பி டயபெட்டிக். அதை மட்டும் கொடுத்துட்டு யூ கேன் வெயிட் ரிசல்ட். we have to wait for the natural process. இந்த நேச்சுரல் ப்ராசஸ் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும். let us wait and see. நாளைக்கு தெரியும். பை.